எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? வீட்டுக்காரங்க குளத்தூர் போனாங்க. செல்லு கொஞ்சம் பிரச்சனை, அதனால் குளத்தூர் செல்லு எடுத்துகிட்டு போனார். சரி காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வெள்ளிக்கிழமை வாங்கிக்கலாம்ப்பா, ரேட்டு அதிகமாக இருக்குது, நீ வச்சிருந்த சின்ன தோட்டத்தில் ஏதாவது காய் இருந்துச்சுன்னா பிச்சு குழம்பு வைன்னு சொல்லிட்டாருங்க. சரி எடுங்கடா குண்டான பீங்கடா காயன்னு சொல்லி இருக்க கத்திரிக்காய் எல்லாம் வந்து பிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அடுத்தது பாகக்காவும் இருந்துச்சுங்க. பாகக்காய் சரி நம்ம பிக்கலான்ட்டு பிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா வந்து வீடியோ செல்லு எடுத்துகிட்டு போனதுனால வீடியோ எடுக்க முடியலங்க. நமக்கு சோறு முக்கியமாக வந்து வீடியோ முக்கியமாங்க, சோறு தாங்க முக்கியம். அதனால் காயை வந்துட்டு செல்லு வரதுக்கு முன்னாடியே வந்து காயெல்லாம் பிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 4-5 பிஞ்சு மட்டும் இருந்துச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஊருக்கு போனதில் வந்து தண்ணி வந்து விட முடியல, கீழே பில்லுலாம் இருக்குது, பில்லெல்லாம் பிடுங்கிட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணி விடணுங்க. சின்ன பிள்ளைலாம் வந்து அம்மா வந்து காய் இல்லைனாலும் வந்து குழம்பு வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் பிச்சு நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. பாருங்கள் ஃபைனலாக வந்துட்டு நான் பிச்ச கத்திரிக்காய் தாங்க. ஒரு 3 நாள் ஓட்டணும் இல்லைங்களா? பாருங்கள் ஃபைனலாக பாகக்காய், கத்திரிக்காய் இது நேற்று அம்மா பிச்சை 6 காங்க. பூசணிக்காய் சில ஊரில் பூசணிக்காய் பறையங்கான்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் கொரக்காப்புளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கொரக்காப்புளின்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து கோணப்புளியங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த காயை வச்சு தாங்க வந்து நான் வந்து 3 நாளைக்கு ஓட்ட போகிறேன். இதில் வந்து நான் என்னென்ன குழம்பு வைக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபேமிலிஸ். பாருங்கள் இது என்னுடைய சின்ன தோட்டத்தில் பிடிச்ச காய்கறிகள். தேங்க்யூ.